எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த புதினா தழை பார்த்தீங்கன்னா, இப்ப நட்டு வச்சது. ஒரு கட்டிங் தான் பண்ணியிருக்கோம். இப்ப 2வது கட்டிங் பண்ண போறோம். ஆனா, இங்க இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன தொட்டியில வச்சிருக்கோம் இல்லையா புதினா தழை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. 1 வருஷம், 1 1/2 வருஷம் போல ஆகுது. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வரமாட்டேங்குது. இப்ப இந்த புதினா தழைய எடுத்துட்டு, நம்ம மண்ண கொஞ்சம் மாத்தி வச்சோ, இல்ல நல்லா கலறி விட்டோ, வேறு தழை வச்சோம்னா நல்லா துளுத்து வரும். அதனால் இதில் இருக்க அந்த தழையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா ஈஸியாக வெளியில் வந்துடுச்சுங்க. நான் கூட இதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அதனால தான் இவ்வளோ நாளும் நான் அதை எடுக்காமலும் விட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருக்கட்டுமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்குன்னு விட்டு வச்சேன். ஆனால் இது இப்படி எடுக்கும்போது வேர் வந்துட்டு அந்த மண் அடி நிறைய ஃபுல்லாக போகாமல் மேலே கொஞ்சமாக மட்டும் அப்படியே பதிஞ்சிடும் போல். எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடுச்சு. லைட்டாக தான் மண் இருக்குது. அந்த மண் மட்டும் வேரில் இருக்க மண் மட்டும் நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டேன். இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான். இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. தழை வந்துட்டு நல்லா தெளிவாக வரல. நாள் பட அது தெளிவாக வரல. அதனால் அந்த தொட்டியை வந்துட்டு நம்ம மாற்றிட்டு இதில் இருக்க வேரே கொஞ்சம் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நட்டு விடலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் காலி பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்க மண்ணை வெளியில் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அது தொட்டி நல்லா இருக்கு இல்லையா, அதனால் நல்லா இருக்கிறத அப்படியே விட்டுட்டேன். இந்த தொட்டியில் இப்போ வச்சேன் தழை நல்லா வருது. இப்போ கை வைக்கிறேன் இல்லையா, அது பாருங்கள் தொட்டி வச்சே 1 வருஷம்தான் ஆகுது. ஆனால் வந்துட்டு இது கேன், தண்ணி கேன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஆயில் கேனெல்லாம் அந்த மாதிரியான கேன் இது. அது சீக்கிரம்னா உளுத்து போச்சு போலங்க. லைட்டாக கை வைக்கும்போதே அந்த பிளாஸ்டிக் வந்து புட்டுட்டு போகுது. சரி, அதனால் அந்த தொட்டியை வந்துட்டு நம்ம மாற்றிடுவோம், வேறு தொட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கிற மண்ணை வந்துட்டு வேறு இடத்துல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துட்டேன். ஈஸியாக சும்மா இப்படி கிளறும் போதே மண் வந்துட்டு அடி வேரெல்லாம் எதுவுமே இல்லைங்க. புதினா தழை நம்ம இந்த பட்டன் ரோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சும்மா மேலாக்க வேர் உட்காருது, அவ்வளோதான். அடி வரைக்கும் போகிறதே கிடையாது. ஒரு பாதி மண் லெவலுக்கு போனால் கூட பரவாயில்ல, அந்த லெவலுக்கு கூட போகிறதில்ல. இந்த வீட்டில் சின்ன சின்னதாக ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பா இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நட்டு வச்சுப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் இவ்வளோ பெரிய டப்பாயில் நட்டிருக்கேன். இதுக்குன்னா சின்னதாக நட்டால் கூட போதுமானது. நல்லா தழை வந்துட்டு தொளுத்து வரும். இது எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க. இந்த தொட்டியில் வந்துட்டு இப்போ புதுசாக வச்சுருக்கேன். இது புதுசாக வச்சு இன்னும் கட்டிங் வரல, இன்னும் கட் பண்ணலை. இப்போ தான் துளுத்து வருது. இதுக்கு மேலே துளுத்து வந்ததுன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு 3-4 தொட்டி போல் இப்போ காலி பண்ணி அதை வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3-4 தொட்டின்னா 3-4 தொட்டியுமே மாற்ற கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு டப்பா தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு டப்பாய்க்கு மட்டும் ஒரு தொட்டியை மட்டும் மாற்றிட்டு இன்னொரு தொட்டியும் கொஞ்சம் புட்டு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்துகிட்டு மண்ணை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதுவுமே பார்த்திங்கன்னா உதிர்ந்து போச்சுங்க. இந்த நம்ம வீட்டிலே புதினா தழை வச்சுருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதினா தழை வந்துட்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, குழம்புக்கு நிறைய சட்னி, அப்புறம் ஏதாச்சும் வெஜிடபிள் சாப்பாடு இல்லை பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோன்னும் போது அப்போ வந்துட்டு நம்ம கடையில் போயிட்டு வாங்கணும். இந்த தழை நம்ம மாடியிலே இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைட்டில் பார்த்துருப்பீங்க, சின்ன வெங்காயம் அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் இந்த மாதிரி ஒரு சில பாட்டில் வந்துட்டு சின்ன வெங்காயம் நட்டு வச்சு இல்லையா, எங்கள் மாமியார் வந்துட்டு நிலத்தில் நடுறதுக்காக வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதிலேருந்து தானே ஒரு 10 வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் போல் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சுற்றி நட்டு விட்டு இல்லையா. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டாங்கங்க. அவங்க நடும்போது தான் நானுமே நட்டேன். அதனால் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பிடுங்கி பார்த்தா ஒவ்வொன்றும் நல்லா பெருத்திருக்கு, ஒவ்வொன்றும் சிறுசாகவே இருக்குது. ஆனால் அவங்க நிலத்தில் வந்துட்டு நட்டிருக்காங்க இல்லையா, நட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுவுமே நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியாக பெருத்து வரலை. நப்பு இல்லையா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா விதைக்குன்னு சொல்லிட்டு தனி வெங்காயம் இருக்காமா. இப்போ நம்ம இந்த மாதிரி அறுவடை பண்ணுறோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பதப்படுத்தி பழைய வெங்காயமாக, அதாவது இந்த வருஷம் பிடுங்குறாங்க அப்படின்னும்போது அந்த வெங்காயத்தை அப்படியே ஒரு நிழல் பக்கமாக போட்டு விடுவாங்களாம். அது அப்படியே நல்லா சுருண்டும் போகாமல் ஓரளவுக்கு பசுமையாகவே அப்படியே இருந்துட்டு வந்ததுன்னா கொஞ்ச நாள் பட பழைய வெங்காயமாக ஆனதுக்கப்புறம் அது திரும்ப விதை வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்களாம். அந்த வெங்காயத்தை நம்ம வாங்கிட்டு வந்து நட்டோம்னா தான் நமக்கு வந்துட்டு நல்லா பெருத்து வரும், எல்லா வெங்காயமும் நல்லா செத்து போகாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
நம்ம கடையில் வந்துட்டு சாம்பாருக்காக போடுறதுக்காக சின்ன வெங்காயம் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டோம்னா ஒரு சில வெங்காயம் வரும், ஆனால் நல்லா பெருத்து வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெங்காயமே பார்த்திங்கன்னா விதை வெங்காயம் வாங்கி வச்சு தான் நட்டேன். ஆனால் இது ஒன்றும் சரியாக வரலை. பாதி லெவலுக்கு நல்லா வந்திருக்கு, ஆனால் பாதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும் போல். சரி பிடிங்கிட்டோம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது தாங்க, இவ்வளோ தாங்க கிடைச்சதே நமக்கு. ஒரு சாம்பாருக்கு போடலாம், அவ்வளோதான், அதிகமாக கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் மாமியார் வந்துட்டு அவங்க நிலத்துல விளை வச்சாங்கள்ல, அது நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தோட்டத்தில், நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சின்ன வெங்காயம் அவ்வளோதான். இந்த மாடி தோட்டத்தில் நம்ம செடிக்கு தண்ணி விடுறதுக்காக ஓஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஓட்டை ஆகிடுச்சு. நான் அங்கங்கே டேப்பு போட்டு சுற்றி வச்சு தானே தண்ணி விட்டுட்டு இருந்தேன். இந்த முறை மாமா வந்து எலெக்ஷன் டைமில் ஊருக்கு வந்தார். அப்போ வந்துட்டு இந்த ஓஸ் வாங்கிட்டு வந்தார். இது வந்துட்டு நல்லா வெயிலுக்குமே தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எப்படி தாங்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலுமே நான் வெயிலுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை விட்டுட்டு, இதை நம்ம பழுப்பை வந்து வெளியில் எடுக்க முடியாதுங்க. அவர் ஒரு மாதிரி என்னமோ போட்டு டைட் பண்ணி விட்டு வச்சுருக்காரு. அது வெளியிலலாம் எடுக்க முடியாது. நம்ம துணி துவைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த மாதிரி இந்த சின்ன ஓஸ் வருது இல்லையா, அது மூலயமா தான் நம்ம துணி துவைச்சாகணும். இல்லைனா வீட்டுக்குள்ளாரே பாத்ரூம்குள்ளாரே துவைச்சாதான். இதுவே போதுமானது, ஓரளவுக்கு நல்லா தான் தண்ணி வருது. இது கொஞ்சம் ரேட்டு அதிகம் அப்படின்னு சொன்னார். ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக வருது. நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா ரொம்ப தூரத்துக்கு நல்லா சீறி அடிக்குதுங்க பாருங்களேன். இங்கே நின்றுட்டே நான் சுற்றி இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி விடலாம் போல். இருந்தாலும் நான் இந்த பழுப்பை வந்துட்டு வெயிலில் விடாமல் நான் டெய்லியுமே அதை உள்ளே எடுத்து வைக்கவும் முடியுது. ஏன்னாக்கா அவங்க வந்துட்டு ஏதோ நெட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை கழட்டவே முடியாது நம்மளால். வெயிலுமே நல்லா தாங்கும் ஓரளவுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் நான் வெயிலில் விடாமல் ஓரளவுக்கு அதை சுற்றி விட்டு மேலே வந்துட்டு ஒரு பை, ஒரு இந்த அரிசியெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பையை போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாடி தோட்டம் வைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் போல் ஆகும் இதை ஸ்டார்ட் பண்ணி. நான் ஒரு 2 செடி வைக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைலாம் எதுக்கு, இருக்கிற வேலையை பாரு, இருக்கிற வேலையை உன்னால் செய்ய முடியல, இதில் வேற மேலே மண்ணை தூக்கிட்டு அதை வேற தண்ணியை டெய்லி பிடிச்சி ஊற்றிட்டு அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் செடியெல்லாம் உருவாக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் அதை இதோட 2வது ஓஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த தண்ணி விடுற ஓஸ் மட்டும் இல்லைங்க, இந்த செடிங்களுக்கெல்லாம் நம்ம எனர்ஜிக்காக டிஐபி கொடுக்குறோம் இல்லையா, அதுவுமே அப்பப்போ வாங்கி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூப்பிட்டு போயிட்டு நிறைய ரோஜாப்பூ செடியெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் கூட அவர் தான் வாங்கிட்டு வந்தார். டெய்லியுமே தண்ணி விட்டு முடித்ததும் நான் இந்த ஓஸை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி, நம்ம திராட்சை செடி இருக்கு இல்லையா, அந்த திராட்சை செடிக்கு கீழே இந்த மாதிரி போட்டு, இதுக்கு மேலே இந்த பை தாங்க, இதை போட்டு நல்லா மூடி விட்டுடுவேன். இது காற்றுல பறக்காத மாதிரி மேலே இந்த கம்பியுமே வச்சு விட்டுடுவேன். வெயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் தாங்கும் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து வரும் இல்லையா. வாங்கி கொடுக்குறாங்க, அதை பொறுப்பாக வச்சுக்கணும். பொறுப்பாக வச்சுட்டா தானே திரும்ப இன்னொரு நாளைக்கு எதுவுமே வாங்கி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற வேலையில் எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டார். அதுக்கப்புறம் செடி, அதுக்கு எனர்ஜிக்கு, அப்புறம் தண்ணி விடுறதுக்கு ஓஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, நம்ம தானே பொறுப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் கதிர், அப்புறம் வந்து புவனேஷ் குட்டி, இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலத்தில் வந்துட்டு வெங்காயம் நட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, சின்ன வெங்காயம், அதை வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து காய போட்டு அள்ளிட்டு இருக்காங்க. இவங்க நடுறதுக்காக விதைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த வெங்காயத்தில் தாங்க நான் ஒரு 10-20 போல் எடுத்துகிட்டு போயிட்டு நட்டேன். 10-20 கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நட்டது எல்லாமே வந்துடுச்சு, நல்லா பொழைச்சி வந்துடுச்சு, சத்து போகலை. ஆனால் காய் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களது பாருங்கள் எவ்வளோ நல்லா பெரிய பெரிய காயாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. வெங்காயம் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே மாடி தோட்டத்தில் நட்டுருக்கிறது சும்மா வாலாக சின்ன சின்னதாக வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கு இல்லையா, நிறையவே இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க இவ்வளோ வெங்காயம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சீக்கிரம் அழுகி போயிடும் இல்லையா, அதனால் அதை சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதாங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.